அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பயிற்சி பலன்கள் 2026 கடகராசினியர்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். காலசக்கரத்துக்கு 4ஆம் ராசி கடகராசி. ஏன்னா உங்கள் ராசிலே வந்து பார்த்திங்கன்னா குரு உச்சமடைய போகிறார். இது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா வந்து உங்கள் ராசி மேலேயே குரு வர்றார், ஒரு சுபகிரகம் வருது. ஏன்னா குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு சிறப்பு அதிகம். சரிங்களா? அப்போ குரு வந்து ஒரு பெரிய கிரகம், பூமியை விட பெரிய கிரகம், ஒரு பொன்னவன் சொல்லுவாங்க. குருனால ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு நல்ல ஒரு கிரகம் பொன்னவன் சொல்லுவாங்க. நிறைய குருக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. அப்பேற்பட்ட ஒளி பொருந்திய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் தான் குரு உச்சமடைவார். உச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கிறதுலே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது அதிக ஒளி பொருந்திய நிலையில் உங்கள் ராசி மேலே குரு வரனால ஒரு நல்ல ஒரு பிரைட்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர் வந்து கடகராசிக்காரங்களுக்கு காத்துட்ருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் ராசியில் குரு வந்துட்டாலே நிறைய பொறுப்புகள் வரும். ஆனால் குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் இப்போ சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இருக்கிற இடத்துல வந்து குரு இருந்தால் கொஞ்சம் அப்படி பிளாக் பண்ணுவார். ஒரு பெரிய கிரகம், ஒரு பெரிய ஒரு கிரகம் வந்து உங்கள் மேலே தூக்கி எப்படி ஒரு தலையில் பெருசாக ஒரு கல்லை தூக்கி வச்சா எப்படி இருக்குங்க, அந்த பாரத்தை தூக்கி சுமப்பாங்க. அதேமாதிரி தான் கடகராசிக்காரங்களும். இப்போ குரு வந்து உங்கள் ராசியில் வரனால நிறைய பொறுப்பு உங்களை தேடி வரும். அதை நீங்கள் சமாளித்து சரி செய்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? அதனால் குரு வந்து உங்கள் ராசிக்கு வர்றது நல்லது தான். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வேலை கிடச்சி கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோட கொஞ்சம் பிஸியாக மாறிடுவீங்க. தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அவங்க லைஃப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்ல விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணி லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ராசியில் குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி கிரகம் உங்கள் மேலே வந்து ஒரு 1000 வாட் பல்ப் மாதிரிங்க உங்கள் மேலே படுற மாதிரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரைட்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா குரு உங்கள் ராசியிலேருந்து எங்கே பார்ப்பார்? 5ஆம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தை விருச்சிக ராசி பார்த்துருவார். 7ஆம் இடத்தை மகர ராசி பார்ப்பார். 9ஆம் இடத்தை மீன ராசி பார்த்துருவார். இதெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ஏன்னா ஜென்ம குரு வந்து ராசியில் வந்தால் இப்போ ரொம்ப கஷ்டம் இருக்கும் அப்படி இப்படின்னாலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்காதுங்க. கொஞ்சம் குடும்ப பாரத்தை கொஞ்சம் சுமையை தூக்கி சுமக்கிற மாதிரி வரும். பொறுப்புகள் அதிகமாக வரும். அதுக்குண்டான இப்போ அதை கரெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் பிஸியான ஆளாக மாறிடுவீங்க. அப்படியே ஒரு வருஷம் அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிடும். அடுத்து ஒரு 5 மாதம் தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 31க்கு அப்புறம் உங்களுக்கு அக்டோபர் கடைசியிலிருந்து உங்களுக்கு ஜனவரி கடைசி வரைக்கும் ஒரு 3 மாதம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு அதிசாரமாக வருவார். அது ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு. அப்போ இந்த குரு பயிற்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்காது. ஆரம்பத்தில் ஒரு 5 மாதம் உங்கள் ராசியில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வக்ரமாய் மறுபடியும் உங்கள் ராசிக்கே வருவார் குரு. அப்போ இதெல்லாம் ஒரு யோகமான ஒரு அமைப்புன்னு சொல்லாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க இப்போ தான் உங்களுக்கு போன வருஷம் தான் உங்களுக்கு அஷ்டம சனியில் முடிஞ்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு பெருசாக மறுபடியும் உங்களுக்கு கஷ்டமோ பிரச்சனையோ அதெல்லாம் வராது. உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி தரும். அப்போ ராசியில் இருக்க குரு 5ஆம் இடத்தை பார்க்குறனால இந்த டைமில் காதல் திருமணம் நிறைவேறும். லவ் பண்ணிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிரும். அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் தெரியான்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு. அதேமாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். நல்லா சிந்தித்து செயல்படுவீங்க. நல்லா யோசித்து செயல்படுறது, என்ன ஸ்டடீஸ் என்ன கோர்ஸ் எடுக்கலான்னு நல்லா யோசித்து இது பண்ணி கரெக்டாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைச்சு தரும். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்க கல்யாணமாகி வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் வந்து குழந்தை பாக்கியம் கைக்கூடி வரும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, பூர்வீக சொத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க சார், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இழுத்துகிட்டே இருக்குது. அந்த பூர்வீக சொத்தில் இருக்க பிரச்சனையில் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். உங்களுக்கு சாதகம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக வரும். உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு என்ன வரணுமோ உங்களுக்கு வர வேண்டிய பாகம் உங்களுக்கு வந்து சேரும். இதெல்லாமே உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு வந்து நிச்சயமாக ஏற்படுத்துவார். அதே மாதிரி ஆன்மீக சிந்தனை கொடுப்பாருங்க. ராசியில் குரு வந்துட்டாலே பொதுவாகவே பாருங்கள், லக்னத்திலேயோ ராசியில் குரு சம்மந்தப்படுறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஆன்மீக சிந்தனை இருக்கும். தானம் தர்மம் பண்ணுவாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அந்த இலகிய மனம் இது இருக்கும். பொதுவாகவே கடகராசிக்காரங்க இலகிய மனம் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க. கூடவே குரு உங்களுக்கு வரனால கொஞ்சம் நிறைய பொறுப்புகள் வரும். உங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க. அதுக்குண்டான வருமானமும் பணமும் சில நல்ல அமைப்பும் உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாமே உங்களுக்கு இந்த உச்சம் பெறக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி. போன வருஷத்தை விட அந்த அஷ்டம சனியில் முடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா? அந்த போன 2.5 வருஷமாக படாதபாடு பட்டீங்க கடகராசிக்காரங்க. அதிலிருந்து அந்த போராட்டம், அந்த மன உளைச்சல், அந்த ஹெல்த் பிரச்சனை, அந்த
கெட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது பார்த்தீங்களா, நிறைய அனுபவங்கள் கிடைச்சது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு குரு பயிற்சியாக இருக்கிறனால இந்த வருஷமே உங்களுக்கு 2026 ஜூனுக்கு அப்புறமே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால கூட்டு தொழில் நல்லாயிருக்கும், நண்பர்கள் அறிமுகமாவாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த டைமில் வந்து புதிய நண்பர்கள், புதிய நட்பு வட்டாரங்கள், புதிய நண்பர்கள் அறிமுகமாகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு கொடுப்பார். அதேமாதிரி திருமண வாழ்க்கை, கல்யாணம் நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பண்ணியிருப்பீங்க, கோயில் கொள்ளையறி இறங்கியிருப்பீங்க, திருமணமே ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். திருமணம் நல்லபடியாக உங்களுக்கு வரன் கிடச்சி நல்லா வரன் அமைஞ்சு உங்களுக்கு இந்த வருஷத்தில் நிறைய கடகராசிக்காரங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்க கல்யாணம் பண்ணிடுவீங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிடலாங்க. கூட்டு தொழிலில் வந்து நஷ்டம், பகை நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க சார், ஃப்ரெண்டு எங்களுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு நாங்கள் பகைச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த நட்பு மறுபடியும் ஒன்று சேர்ற மாதிரி வரும். கூட்டு தொழில் வந்து நல்லா சிறப்பாகவே போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? வியாபாரத்தில் நஷ்டம் வராதுங்க. வியாபாரம், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பெருசாக இந்த டைம்லலாம் உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அதேமாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை பார்ப்பார். சனி மேலே அவரோட பார்வை விழுகுது. பொதுவாக 9ல் சனி இருக்கிறனால கொஞ்சம் தடங்களாக இருந்திருக்கும், கொஞ்சம் தூர பிரயாணங்கள் கொஞ்சம் தடங்களாக இருந்திருக்கும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்க முடியாமல் இருந்திருக்கும், அதேமாதிரி அப்பாவோட ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும், உங்களுக்கு அப்பாவுக்கு ஆகாமல் இருந்திருக்கும். இதெல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தந்தையோட பூர்வீகத்தை கைக்கு வர்றது, இதெல்லாமே 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு ஏற்படுத்தி தருவார். 9ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க. நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல முன்னேற்றம், சேலரி இன்க்ரிமெண்ட் இதாகிறது, வரவேண்டிய பணம் கைக்கு வர்றது, நடக்காத விஷயங்கள், தடையாக இருந்த விஷயங்கள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கைக்கூடி வர்றது, நடக்கிறது, இதெல்லாமே 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார். அதில் மாற்றமே கிடையாது. பொதுவாக 9ஆம் இடத்துல குரு பார்த்துட்டாலே பாருங்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன்னா அவர் சொந்த வீட்டை பார்க்குறாரு, பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை கொடுக்குறாரு. அப்போ அவர் பாக்கியத்தை கொடுத்தே தீருவார், அதிர்ஷ்டத்தை கொடுத்தே தீருவார். இதில் மாற்றமே கிடையாது. அப்போ நல்ல வேலை, நல்ல தொழில் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய, சால்வ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்குண்டான முன்னேற்பாடுகள் அதெல்லாமே இந்த குரு பயிற்சி ஆரம்பத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சி, தொழில் மந்தமாக போயிட்டுருக்கவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க. புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது நல்ல கடனாக தான், வளர்ச்சிக்கான கடனாக தான், ஒரு முன்னேற்றத்துக்கான கடனாக தான் அமையும். இதெல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லிடலாம். கடகராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த டைம். சரிங்களா? நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரமா, இல்லை பூச நட்சத்திரமா, ஆயில்ய நட்சத்திரமா, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, ஏன்னா 7.5 சனியெல்லாம் முடிச்சிட்டிங்க, அஷ்டம சனியெல்லாம் முடிச்சிட்டிங்க. அஷ்டம சனி முடிஞ்சு ஒரு சில பேருக்கு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். இப்போ பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் ராசிக்கு வந்து குரு எத்தனாம் அதிபதியாக வர்றார், அவர் என்ன இடத்துல இருக்கார், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரனெல்லாம் கெட்டு போச்சுன்னா அவங்க பெருசாக சம்பாதிக்க முடியாமல் போயிடும். ஒரு ஜாதகத்தில் குரு கிடக்கூடாது. ஏன்னா பெரும் பணத்துக்கு அதிபதி குரு தான். பெரிய பணத்தை கொடுக்கணும், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்கணும்னா குரு நல்லா இருக்கணும். சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்போ இது நல்லா இருந்தால் மட்டுமே தான் முழுமையான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அப்போ இது உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருக்கா, நல்லா இருக்கா, உங்கள் வயசு என்ன, இப்போ என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆனால் இந்த பொது பலனாக பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு யோகமான, ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த, ஒரு மாற்றம் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். அதில் மாற்றமே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.